பாதிப்படைந்த கண்களுக்கும் அதை சரி செய்ய வண்ணம் ஒரு அற்புதமான தைலம் ஒன்றை காய்ச்சப் போகிறோம். இதற்கு சித்தர்கள் வைத்த பெயர் பத்ம தைலம். பத்மம் என்றால் தாமரை. இந்த பத்ம தைலத்தை எவ்வாறு நாம் காய்ச்ச வேண்டும் என்கிற செய்முறையை இப்பொழுது பார்க்கலாம். அதற்காக நாம் 100 மில்லி அளவிற்கு தேங்காய் எண்ணெயை முதலில் நன்றாக காய்ச்ச வேண்டும். நன்றாக காய்ந்து கொண்டிருக்கின்ற தேங்காய் எண்ணெயில் முதலில் நாம் காய்ந்த தாமரை கிழங்கை 10 கிராம் அளவிற்கு இட வேண்டும். அன்பான நேயர்களே, நாம் ஏன் தாமரை கிழங்கை பொடி செய்யாமல் சிறு கட்டியாக இடுகின்றோம் என்கிற கேள்வி சிலருக்கு வரும். ஏனென்றால் தாமரை கிழங்கை அப்படியே நாம் இட்டால் அதிலிருந்து கிடைக்கக்கூடிய சத்துக்கள் தேங்காய் எண்ணெயில் பூரணமாக இறங்கிவிடும் என்பதால் அதை நாம் அப்படியே போட்டுள்ளோம். அடுத்ததாக தாமரை பூக்களில் இருந்து இதழ் இதழாக நாம் தனியாக 50 கிராம் அளவிற்கு எடுத்து வைத்துள்ளோம். அன்பான நேயர்களே, முழு பூக்களையும் போடக்கூடாது. தாமரையினுடைய படிப்படியான இதழ்களை மட்டுமே நாம் பீத்து வைத்துள்ளோம். அதை இப்பொழுது 50 கிராம் அளவிற்கு சேர்க்கப் போகிறோம். நன்றாக காய்ந்து கொண்டிருக்கின்ற தேங்காய் எண்ணெயில் நாம் செக்கச் செவேல் என்று இருந்த தாமரை இதழ்களை போட்டோம். நன்றாக கொதித்து கொண்டிருக்கின்ற எண்ணெயில் அந்த தாமரை இதழ்கள் பட்டவுடன் கருகிவிட்டன. ஏனென்றால் அந்த அளவிற்கு தேங்காய் எண்ணெயை நாம் முறிய காய்ச்ச வேண்டும். அப்பொழுதுதான் இதில் இருக்கக்கூடிய பூரண சத்துக்கள் அந்த எண்ணெயில் இறங்கிவிட்டிருக்கும். அந்த வகையில் நிறம் மாறிய அற்புதமான தாமரை பூக்கள் கரிய நிறத்தில் வந்துவிட்டன. அப்படி என்றால் நமக்கு தேவையான தைல பதத்தில் வந்துவிட்டது. இதை நாம் இப்படியே வடிகட்டி எடுத்துக்கொள்ளலாம். அன்பான நேயர்களே, தேங்காய் எண்ணெய் மிகவும் குளிர்ச்சியான ஒரு பொருள். அதனுடன் தாமரை இதழ்களும் சேர்ந்து ஏற்கனவே குளிர்ச்சியான தேங்காய் எண்ணெயுடன் அழகிய வண்ணத்தில் இருக்கக்கூடிய தாமரையும் சேர்ந்து மிகுந்த குளிர்ச்சி தைலமாக நமக்கு மாறிவிட்டது பத்ம தைலம். இந்த தைலம் மிக சிறந்த குளிர்ச்சியான ஒரு தைலம். குழந்தைகளுக்கு, சிறு குழந்தைகளுக்கு கண்டிப்பாக இந்த தைலத்தை பயன்படுத்தக்கூடாது. 10 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு. ஏனென்றால் மிகுந்த குளிர்ச்சியான தைலம் என்பதால் 10 வயதிற்கு மேற்பட்ட அனைவருமே இந்த தைலத்தை பயன்படுத்தலாம். கண்கள் ரோகம் உடையவர்கள், கண்களில் நீர் வடிகின்றவர்கள், கண்களில் அழுக்கு மற்றும் பீலை தள்ளுகின்றவர்களுக்கும், கண்களில் சிகப்பு, ஒரு சிலருக்கு சதா காலமும் கண்கள் சிகப்பாக இருக்கும், படிப்படியாக பார்வை மங்கிக் கொண்டே வரும், அந்த நோய் உடையவர்கள் கண்டிப்பாக இந்த பத்ம தைலத்தை மிக எளிமையான முறையில் தயாரித்து வைத்துக் கொள்ளலாம். இதை நண்பகல் வேளையில் உச்சந்தலை என்பார்கள். தலையினுடைய நடுப்பகுதி, அந்த தலையில் ஒரு தேக்கரண்டி அளவிற்கு எண்ணெயை தேய்த்து சூடு பறக்க தேய்க்க வேண்டும். அப்பொழுதுதான் இதில் இருக்கக்கூடிய அந்த மருந்து பொருட்கள் நாலாபுறமும் பரவி மூளை பகுதியை குளிர்ச்சி அடைய செய்து கண்கள் வழியாக அந்த ரோகங்களை படிப்படியாக தணிந்துவிடும். ஒரு மண்டலம், நாள் ஒன்றுக்கு ஒரு முறை மட்டுமே ஒரு மண்டலம் தேய்த்து வந்தால் படிப்படியாக அவர்களுக்கு வரக்கூடிய கண்களில் உள்ள அத்தனை ரோகங்களும் அத்தனை வகையான நோய்களும் பூரணமாக நீங்கிவிடும். கண் பார்வை தெளிவடையும், கண்களில் உள்ள அழுக்குகள் மாறும், பீலை தள்ளுதல் என்பார்கள், அந்த அழுக்கு தள்ளுதல் பூரணமாக நீங்கிவிடும். எந்த ஒரு வெளிச்சத்தையும் பார்த்தாலும் கண்களில் கூச்சம் ஏற்படாது. அற்புதமான இந்த பத்ம தைலத்தை சித்தர்கள் முறைப்படி நாம் செய்து வைத்துள்ளோம். இந்த தைலத்தை நேயர்கள் கண்டிப்பாக இதனுடைய அளவீடுகளோடு குறித்து கொண்டு நீங்களே தயாரிக்கலாம். இந்த தைலத்தினுடைய அற்புத மருத்துவ குணத்தை பிறருக்கும் கூறலாம். இந்த பத்ம தைலத்தை கண்களில் நோய் உடையவர்களும் கண்களில் பல்வேறு குறைபாடு உடையவர்களும் பயன்படுத்தி கண்களில் ரோகமில்லாமல் வாழ வேண்டுகிறேன். பல்வேறு வகையான மருந்துகளோடு இந்த தைலத்தை நாம் சிறிது சேர்த்து வந்தால் அந்த மருந்துகளுக்கு ஆகர்ஷண சக்தி அதிகரித்து மேலும் குளிர்ச்சி தரும். அந்த அளவிற்கு இந்த தைலத்தை வேறொரு தைலத்திலையும் நாம் சேர்த்து வரலாம். உதாரணத்திற்கு வாத தைலம் என்றால், வாதம் என்றால் கை கால்களில் வலி, அந்த கை கால்களில் வலியான தைலங்களில் இந்த பத்ம தைலத்தை 5 சொட்டு அளவிற்கு சேர்த்து கை கால்களில் தேய்த்து வந்தால் மிகுந்த நன்மை ஏற்படும். வெப்பங்கள் உடலில் இருந்து நீங்கிவிடும். அன்பான நேயர்களே, மிக எளிமையான இந்த தைலத்தை நீங்கள் தயாரித்து
நோயின்றி வாழ வேண்டுகிறேன்.